ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நான் அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ அத்தை செஞ்சு கொடுத்த உப்பு கறி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அவங்க ஸ்டைலில் எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு சமையல் மாஸ்டர், அதனால் அவங்க ஸ்டைலில் உப்பு கறி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கறிக்கு தேவையான வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டாங்க. இது தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வேறு அதாவது நண்டுக்காக செய்கிறப்போ அதுக்கு வெட்டி வச்சுக்கிட்டாங்க தனியாக. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ சிக்கனுக்கு பெரிய வெங்காயம் தான் வெட்டி வச்சுக்கிட்டாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ சிக்கனையும் வாங்கிட்டு வந்துட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ உப்பு கறின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பொடிசாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதை சின்ன சின்னதாக நாங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையவே மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டு ரொம்ப நேரம் வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கறி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த உப்பு கறிக்கு தேவையான வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 படி வரமிளகா எடுத்துக்கிட்டாங்க, குண்டு மிளகா. அதை வந்து 2 கிள்ளி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே போட்டாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி தலை எல்லாமே போட்டாங்க. இப்போது கிள்ளி வச்சுட்டு அந்த வரமிளகாயும் போட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சைடு வந்து கொங்கு நாட்டு சைடு உப்பு கறிக்கு கடுகு மட்டும் தான் போடுவாங்க. சோம்பு இந்த கறிக்கு நம்ம எப்போதும் செய்கிற ஐட்டம்லாம் போட மாட்டாங்க, அதாவது கிராம்பு பட்டை சோம்புலாம் போட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஸ்டைலில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வரமிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் சேர்த்தாங்க. இந்த உப்பு கறி செய்கிறக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. வேறு கோல்டு வின்னரோ மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்கல, நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாளத்தில் போடுறதுக்காக கொஞ்சம் பூண்டு கொடுத்தாங்க, அதையெல்லாம் தட்டி கொடுத்தேன் நான். இப்போ அவங்க ஸ்டைலில் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம், ஆனால் அங்கே வந்து நல்லா தட்டிட்டு அந்த தாளத்திலே போட்டு நல்லா வதக்குனாங்க. இப்போ பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. இப்போ அப்படியே வந்து அனலில் அப்படியே எல்லாம் தாளுதமெல்லாம் அப்படியே வெந்துட்டுருக்குது. இப்போ அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கழுவிட்டு உள்ளே போட்டாங்க. இப்போ அது கூடவே சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் போடுவோம், அவங்க தாளத்திலே போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லாம் கழுவி வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து தாளத்தில் சேர்த்திட்டு ஃபுல்லாக வந்து கலந்து விட்டாங்க. கிராமத்து முறைப்படி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக இருந்ததுங்க இந்த உப்பு கறி, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இது மாதிரி சிக்கன் எடுத்து செஞ்சு பாருங்கள். அதுவும் விறகடுப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் இங்கெல்லாம் செய்கிறோம், ஆனால் விறகடுப்பில் செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு மூடி வச்சுட்டாங்க, ஒரு பாத்திரம் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டாங்க. கிளறி விட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து உப்பெல்லாம் போட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டாங்க. போட்டு இப்போ காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. நல்லா அந்த வரமிளகாயோடு அந்த கறி எல்லாமே நல்லா வெந்து கலரே நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து அப்படியே டேஸ்ட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எந்த ஒரு பொடியும் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த வரமிளகா காரம் மட்டும்தான், அதோட கலர் மட்டும்தான் இதுக்கு கொடுத்துருக்கு. இந்த வரமிளகாய் எந்த அளவுக்கு நம்ம வேக விடுறோமோ அந்தளவுக்கு அது வந்து கறியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும், அந்த கலரும் அப்படியே மாறிடும். இப்போ அந்த கறியில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கலை, அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே தான், அதில் உள்ள கொழுப்பே தான் இப்படி வந்து எண்ணெய் மாதிரி மிதக்கிறது.
தண்ணி ஒரு பொட்டு கூட விடக்கூடாதுங்க, விடாமல் தான் செய்யணும் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் 2 மூடி தேங்காய் கட் பண்ணி கொடுத்தோம், 3 கிலோ சிக்கன்னால். அதை போட்டு நல்லா கலந்து விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்குனாங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டாங்க. இந்த உப்புக்கறி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.